ஒரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அறிஞ்சு தானாய் நின்றானே. நம்ம கூட எவ்வளவோ பழகியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. ஏதோ ஒரு தருணத்தில் அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து அவனை குறையாக பார்க்குற அளவுக்கு ஆகி போயிடும். உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கூட 3 வருஷமாக பழகிறான், இவ்வளோ பண்ணுறான், இவ்வளோ செய்கிறான், இவன் எப்படி செய்வானா, ஏதோ சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மனப்பக்குவம் நிறைய பேருக்கு இப்போ குறைஞ்சிருச்சு. அந்த மனப்பக்குவம் இல்லை. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு வேணும். அது இருந்தாலே பரிகாரம் எதுவும் தேவையில்லை. அதுதான் உண்மையான பரிகாரம். எப்படிங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டாலே அங்கே பரிகாரம் தேவையில்லை. எல்லா கிரகங்களும் கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அதனை நோக்கி இப்போ நம்மளது நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம் குழந்தைன்னு. அப்புறம் வந்து ஜோதிடத்தில் அடியன் ஐயாவுக்கு வச்ச பேர் மார்க்கண்டேயன். இப்போ அவர் ஒரு புது புது ஆயுதங்களை கொண்டாடுவார். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு புது ஆயுதம். நேற்று அப்படி தான் கொண்டாந்து வந்து காலை புரட்சி தோசிட்டம் அடிச்சு போட்டு அடிச்சு தட்டை கிளப்பிட்டு இருந்தாருங்கிட்டு. அது மாதிரி இன்றைக்கி என்ன பிரமாணம் கொண்டாந்து தெரில. ஓய்வு வட்டாட்சியர் வடிவேல் ஐயா அவர்கள் வந்து இப்போ நமக்கு வந்து சிறப்பாக ஜோதிட உரையாற்ற வருகிறார். உரையை தொடங்கும் முன் எனது தாய் தந்தரையும் குலதெய்வத்தையும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி எனக்கு பதிவிற்கு வருகிறேன். இப்போ ஒரு ஜோதிடத்தில் என்ன பண்ணோம்னா, 4 நட்சத்திரம் பார்த்து ஒரு காரியம் செய்யுங்கிறோம். எதை பார்த்தாலும் 4 செய்கிறது நல்ல குணம் செய்ய மாட்டாங்கிறான். இப்போ 4 நட்சத்திரம் பார்க்கும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரம் நமக்கு ஒத்துழைச்சி அது நல்லபடியாக இருந்தால் அந்த தொழிலை செய்யலாம், அந்த சுபகாரியத்தை செய்யலாம். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு ஆகாது. அது எந்த நாள் எந்த நட்சத்திரம் அது வேணுமில்ல. அப்போ அந்த குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நட்சத்திரம் ஆகாதுன்னா ஞாயிற்றுக்கிழமை பரணி ஆகாது, திங்கட்கிழமை சித்திரை ஆகாது, செவ்வாய்க்கிழமை உத்திராடம் ஆகாது, புதன்கிழமை அவிட்டம் ஆகாது, வியாழக்கிழமை கேட்டை ஆகாது, செவ்வாய்க்கிழமை பூராடம் ஆகாது, சனிக்கிழமை ரேவதி ஆகாது. இந்த கிழமையில் வர்ற அந்த நட்சத்திரம் கூடி வந்ததுன்னு வைங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பரணியோ திங்கட்கிழமையில் சித்திரையோ இப்படி அந்த 7 நாளுக்கு அந்த 7 நட்சத்திரம் வந்ததுன்னா எந்த சுபகாரியமும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. சுபகாரியம் முக்கியமாக திருமணத்தை செய்யக்கூடாது, திருமணத்தையும் செய்யக்கூடாது, சீமந்தம் செய்யக்கூடாது, வளைகாப்பு செய்யக்கூடாது, ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு புது மனைக்கு அடிக்கோல் வைக்கக்கூடாது, ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வித்யாரம்பத்துக்கு அனுப்பக்கூடாது. எந்த ஒரு சுகமணிகளும் அதில் செஞ்சோம்னா, ஒரு புதிய முதலீடு போட்டு ஒரு தொழிலை செஞ்சோம்னா எல்லாம் ஆப்போசிட்டாக முடிஞ்சிடும். இதுதான் இந்த கூடாத நாள் கூடாத நட்சத்திரங்கிறது. இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் என்ன பண்ணுறது? இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு 12 வருஷத்துக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பாலாரிஷ்ட தோகம் அங்கே ஆரம்பிக்க கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக நேற்றே விளக்கத்தை கொடுத்துட்டேன். அதை மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம். ஒரு சில விஷயத்தை சொல்லிவிட்டு நான் ஏன் பதிவுக்கு போகலான்னு பார்க்குறேன். அந்த பாலாரிஷ்ட தோசை அது கொடுத்தது அப்படின்னா அது அந்த நாளில் அந்த நட்சத்திரம் கூடாத நாளில் குழந்தை பிறந்ததுன்னா உடனே முருகர் கோயிலுக்கு தத்து கொடுத்துட வேண்டியதுதான். எக்காரணத்தை கொண்டு வேறு வைத்தியமே கிடையாது. அதுக்கு நீங்கள் அப்படி இருக்குது, இந்த கிரகம் இப்படி இருக்குது, இது பரவாயில்ல, நீங்கள் பொழைச்சிக்கலாம் விட்டுக்கலான்னு விட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆயுள் பாவம் எட்டி இல்லைன்னு நம்ம சொல்லிடணும். அந்த நட்சத்திரம் எதுவுமே சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னா அது ஏன் அந்த நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா நம்ம கர்ம வினையினுடைய பாதிப்பில் தான் வரும். மேக்சிமம் எல்லோரும் அப்படி வராது. ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பாங்களா முன்னோர்கள், எல்லாமே பாவம் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்களா இல்லையா? இப்போ கர்ணை இறந்த காலத்தில் ஏன் அவனால் உடனே உயிர் போக முடியல? கர்ணை ஏன் இறக்க முடியல? அவன் எல்லா நல்ல காரியம் செஞ்சான், ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யலை. அவன் செஞ்ச காரியமெல்லாம் எல்லாம் நல்ல காரியம்தான், ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யலை. ஏன் செய்யணும்னா செய்ய முடியல. இருந்தாலும் நம்ம ஏன் இந்த தாய் இறக்கும் தருவாயில் நம்மளால் இறக்க முடியல அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த கர்ணன் என்ன பண்ணார், ஒரு சன்னியாசி வந்து பசியோடு வரும்போது எனக்கு பசிக்குதுன்னு சோறு போட வேணுங்கும்போது அந்த கையை காட்டி அங்கே அன்னதானம் வழங்குறாங்க, அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல. அந்த ஒன்று மட்டும் செஞ்சுருக்கார். அந்த ஒன்று மட்டும் செஞ்சதுனால தான் அவருக்கு அந்த இறக்கும் தருவாயில்
தன்னுடைய உயிர் போக முடியாத நிலைமையில் இருந்து கஷ்டப்பட்டார். அப்போ இதை தெரிஞ்ச கிருஷ்ணர் என்ன பண்ணார், சரி இவ்வளவு பண்ணியும் இந்த கடவுள் வந்து அவருக்கு நல்ல வள்ளல் நன்கொடை பெருசாக அதிகமாக எல்லா விதத்திலும் தனக்கு உண்டானதை எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான மன தைரியமும் வலிமையும் கொடுத்துருக்கார் கர்ணனுக்கு. வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் எதாச்சும் கேட்டாலும் கொடுத்துருவார். இதை என்ன பண்ணார் கிருஷ்ணனை பார்த்துக்கிட்டு, சரி இவருடைய ஆத்மாவை அந்த உயிரை நம்ம யாகமாக வாங்கிட்டா அந்த கர்ணன் இறந்துடுவார் நல்லபடியாக அப்படிங்கிற மாதிரி இவர் சன்னியாசி வேஷம் போட்டு கடைசி காலத்தில் அவர் உயிர் போகிற காலத்தில் தன்னுடைய ஆன்மாவை தனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாசகம் கட்டதுனால அவர் அந்த நேரத்துலையும் இந்த நேரத்தில் வந்து என்கிட்ட கேட்குறீங்கன்னா இந்த நேரத்தில் எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும்போது உங்கள் ஆன்மா உங்கள் செய்த பாக்கியம் புண்ணிய பாவம்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு கிருஷ்ணன் வேண்டி கேட்டபோது அதையும் இந்த குருதியிலிருந்து எடுத்து தானமாக அவர் கொடுத்தது பின்னாடி தான் டக்குன்னு அர்ஜுனா அம்பை விட்டா இறந்தார். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது வந்து ஒன்று நல்லதாக வரும், ஒன்று கெட்டதாக போகும். அப்போ எல்லாமே முற்பிறவியில் முன்னோர்கள் கெட்டதாகவே பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அந்த கூடாத நாளில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த முன்னின கர்ம விட இன்னும் நீங்களேன்னு அர்த்தம். அது அப்படியே இருந்துக்கிட்டு தொடர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். யாருக்குமே அந்த மாதிரி குழந்தை பிறப்பு வராது. வந்துட்டால் அது ரொம்ப அவங்க பெற்றோர் பூர்வ புண்ணிய தாத்தாவோ அவங்க முற்போக்கோ அவங்க முன்னோர்களை அவங்க சரியாக கவனிக்காத சூழ்நிலையாக இருக்கும். இல்லை குலதெய்வத்துக்கு சரியான ஒரு திருப்தியாக செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு கோபத்தோடவோ ஒரு சாபத்தோடவோ அந்த குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு குழந்தை அந்த கூடாத நாளில் நட்சத்திரத்துலேயோ குழந்தை பிறந்தா உடனே எதையும் பார்க்க வேண்டாம், கோயிலுக்கு தத்து கொடுத்து அந்த கோயிலில் அந்த முன்னாடி அந்த சன்னதிக்கு முன்னாடியோ கொடிக்கம்பத்துக்கு பின்னாடியோ அந்த குழந்தையை கிடத்தி அந்த குழந்தையை அந்த அர்ச்சகர் வாயிலாக எடுத்து கொடுங்க, எனக்கு அந்த தெய்வத்துக்கு முன்னாடி என் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, நாங்கள் இன்னும் எதாக இருந்தாலும் நாங்கள் இனிமேல் நல்லது செஞ்சு நல்லா பண்ணிக்கிறோம், என் குழந்தையை காப்பாற்றுக்கன்னு வேண்டி அந்த அர்ச்சகர் கையிலேருந்து குழந்தையை வாங்கும் போது அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தீங்கும் வராது அப்படிங்கிறது எனக்கு கருத்து. இது 4 நட்சத்திரத்தில் பார்க்க வேண்டிய சர்மம்.